எஸ் சார். இன்னைக்கு டேக்கான ஷெடியூல் சொல்லுங்கள். ஓகே சார். சார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் கிராஸ் செக் பண்ணுறோம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் பேப்பர் பிரசன்டேஷன் ஆஃப்டர்நூன் ஷெடியூல் பண்ணிருக்கோம். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் ஈவினிங் 3 o'clock. ஓ எஸ் ஓகே சார். அப்புறம் அந்த பசங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்களே, அவங்க 5 பேரும் பேரண்ட்ஸோட ஆடிட்டர் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஜஸ்ட் கால் தட் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. ஓகே சார். மே கம் இன் சார்? யா ப்ளீஸ் கம். குட் மார்னிங் சார். ஓ ஜம்பிங். அந்த 5 பேரோட பயோடேட்டா இருக்குல்ல? எஸ் சார். அதை எடுத்துட்டு வாங்க. இதோ வந்துட்டேன் சார். இங்கே தானே வச்சேன். கிடச்சிருச்சு. இருக்கு சார். இவன் பேர் கோகுல், இவங்க அப்பா பேர் விஸ்வநாதன். அவரு கவர்மெண்ட் பஸ் டிரைவராக இருக்காரு. இவனை பற்றி சொல்லணும்னா இவன் காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து பிரச்சனை தான் சார். இல்லை எந்த இயர் நீ? ஃபர்ஸ்ட் இயர் சார். என்ன ட்ரெஸ்டா இது? சட்டையில் எங்கடா காலரு? ஸ்டைலு என்ன பேண்ட்ரா இது? லெகின்ஸ் மாதிரி. சார் இது பென்சில் ஃபிட் சார். பென்சில். நாளைக்கு வரும்போது ப்ராப்பர் ட்ரெஸ் கோடோட வந்து என்னை பார்க்குற. பார்த்தலாம் சார், பார்த்தலாம் சார். மே கம் இன்? எஸ் கம் இன். நீங்க கேட்ட காலர் கரெக்டா இருக்கா சார்? அப்புறம் இது பார்க்க பேண்ட் மாதிரி இருக்கா சார்? நீங்க சொன்ன ட்ரெஸ் கோட் ஓகேவா சார்? ஷட் அப். இப்படிதான் சார் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம அதுக்குன்னு ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி அந்த ரூல்ஸை பிரேக் பண்றதா சார் வேலையை. என்ன பண்ற? என்ன காலேஜ்ல சர்க்கஸா? சார் அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க. அதனால தான் சார் இதை நான் லிஃப்டா யூஸ் பண்ணிட்டேன். சார் நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். பிடிக்காது போலயே. சார் இவன் பேர் வசந்த். இவனுக்கு அம்மா மட்டும் தான், பேர் பார்வதி. ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இவனை பற்றி சொல்லணும்னா இவனால காலேஜ் மட்டும் இல்லை சார், காலேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே ஆபத்து தான் சார். சார் காமனாக ஒரு ஃபேனுக்கு எத்தனை ரெக்கஸாக இருக்கும்? வாட் சொல்லுங்க சார். 3. அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க சார். இது மட்டும் இல்லை சார், இந்த காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் சார். இது கூட பரவாயில்ல சார், வெளியில் புட்டுற கதவுக்கு எதுக்குடா உள்தாப்பான்னு எல்லா டோர் லாக்கையும் கழட்டிட்டான் சார். இவனை நம்ம இந்த காலேஜில் எதுவுமே வைக்க முடியல சார். இவன் பேர் பிரவீன் சார். இவங்க அப்பா பேர் ஆறுமுகம். அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி. இவனை பற்றி சொல்லணும்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். சீனியர் மேலே கை வச்சல நீ. இப்படிதான் சார் தப்புன்னு பட்டா பட்டுன்னு அடிச்சிடறான். ஏய் கண்ணா எங்க வச்சிருக்க? சாரி சார் இந்தாங்க சார். போறோம் போக்கு. இதனாலே இவன் பக்கம் எந்த ஸ்டாஃப் போறதுக்கே பயப்படுறாங்க சார். சார் இவன் பேர் மார்வின். இவங்க அப்பா பேர் ஆரோக்கியராஜ். இவரு பேங்க்ல பியூனா இருக்காரு. இவனை பத்தி சொல்லணும்னா எல்லா நாளும் காலேஜுக்கு லேட்டா தான் சார் வருவான். ஆனா எக்ஸாம் அப்ப மட்டும் பர்ஃபெக்ட். இது மட்டும் இல்ல சார், அன்னைக்கு இன்டர்னலா வந்த சூப்பர்வைசரை
என்னடா இது எந்தடா இப்படிதான் சார் கிளாஸ் டெஸ்ட், இன்டர்னல்ஸ், பிராக்டிகல்ஸ், செமினார்னு எல்லாத்தையும் சொந்தமா படிச்சு எழுதுறான்னு சொன்னா சொந்த முயற்சியில தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு திரிறான் சார். இவன் பேர் வீரா சார். இவங்க அப்பா பேர் மணிமாறன். அவரு ஒரு விவசாயி. இவனை பத்தி சொல்லணும்னா வந்த புதுசுலே இவன் மத்த பசங்களால கஷ்டப்படுவானோன்னு நினைச்சேன். ஆனா இவன் சார் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க சார். ஏய் யாரா அது கலாய்க்கிறது? அவனே பாவம் திக்குவாயி அவனை போய் கலாய்ச்சிக்கிட்டு. இதுக்கப்புறம் நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். டீ காஃபே டீ காஃபே டீ டீ காஃபே. யாரா அது? எல்லாரும் எந்திரிங்க. தம்பி நீ இல்லப்பா, நீ உட்காரு. டீ காஃபே டீ காஃபே டீ காஃபே மெதோடே. இரிட்டேட்டிங் இடியட்ஸ். இதுக்கப்புறம் இந்த செம்மு ஃபுல்லா என் பீரியட்ல நின்னுட்டு தான்டா இருக்கீங்க. இப்படிதான் சார் மூஞ்சி பாவமா வச்சுக்கிட்டு இவன் பண்ற சேட்டை இருக்கே. என்ன பண்றான் இவன்? டேய் என்னடா பண்ற? வரைஞ்சது அழைக்கலான்னு வந்திருக்கு சார். எது சாக் பீஸை வச்சு? நான் போய் நான் சார் அவனை ஏன் சார் திட்டுறீங்க? பாவம் அவனே திக்குவாயி. நீ வாவா சார். இவனால எல்லா ஸ்டாஃப்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க சார். நல்லா படிக்கணும் சரியா சார்? இந்த 5 பேரால நம்ம காலேஜுக்கே கம் டு ஆடிட்டோரியம். ஓகே சார். உங்களெல்லாம் இங்கே எதுக்கு வர சொல்லியிருக்கோன்னு தெரியுமா? பசங்க ஏதாவது சொன்னாங்களா? டெய்லி என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்களா? அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்களா இல்லையா? அட்லீஸ்ட் காலேஜுக்கு வர்றாங்களா இல்லையான்னு தெரியுமா? அப்படி என்னதான் சார் பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? ஒன்னா ரெண்டா எதை சொல்றீங்க? உங்க பசங்க பண்ண தப்புனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம மூஞ்ச பார்த்தாலே சைன் போட மாட்டான். இப்போ நான் எப்படி சைன்? டேய் எங்க போற? நோட்டிஃபிகேஷன் வாங்க. இவ்வளோ ஃபார்ம் இருக்கு. சார் தான் ஆப்சென்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாரு. அப்போ இந்த தான் வச்சுக்கோ. டேய் மாட்டிக்கோண்டா. ஏய் ப்ளீஸ்ரா போடா. ஆமா இது யாருது? சார் வசந்தோடது. ஏன் அவரு வந்து வாங்க மாட்டாதா? சார் சார் அட பைத்தியமே கீழ்டா. இப்போ முதல்ல இருந்து சைன் வாங்கணுமே. டேய் நோட்டி ஃபார்ம் இருக்கு இல்ல. ஏய் சிப்பா. எஸ் சார். குட் மார்னிங் சார். சார் நோ டியூ. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். சார் எடுத்துறேன். என்ன ஸ்டைலாக இருக்குது சார்? பென் ரீஃபில் தீர்ந்துருச்சு. சார் சார் நான் போய் வேற பென் எடுத்துட்டு வரேன் சார். இல்லப்பா எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. சார் ஒரு சைன் சைன் சார். எஸ் சார். ஓகே பாய் சார். சார் 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 ஓகேம்மா அல்லா தானே? வி என்ன? நோட்டிவ். நோடி போய் டக்கின் பண்ணிட்டு வா. ஓகே சார். ஷூலெஸ் கட்டுவா போ. புடி. ஐய் இல்ல வெளியே தான். சார் என்ன சரி கொடு. என்ன இவ்வளவு நேரம் வளர்த்து வச்சிருக்க? போய் வெட்டிட்டு வா போ. ஏய் எதுக்கு கடிச்சியை மூஞ்சி துப்பாதுக்கா? வெளியே போய் கட் பண்ணிட்டு வர சார். கட் பண்ணிட்டு நாளைக்கு வா. சார் 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 நோடி ஃபார்ம்ல சைன். தேங்க்யூ சார். ஏய் நான் தான் உனக்கு சைனே பண்ணலையே. அப்புறம் எப்படி ஹெச்ஓடி சார்ட்ட சைன் வாங்க வந்த? என்னது நீங்க சைன் பண்ணலையா? நான் பண்ணல சார். அப்ப இந்த சைன் யாரு? என்னோடது இல்ல சார். சார் 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 சைன் சார். என்ன இது? நோ டியூ ஃபார்ம் சார். எப்போ வர சொன்ன? சாட்டர்டே சார். ஏன் வரல? ஐயோ சார் நீங்க வரல. நான் வரல நீ வர மாட்டியா? ஐயோ சார் நீங்க காலேஜுக்கே வரல. ஓ அப்படியா? சரி அடுத்த சரிங்க போ. ஐயோ சார் அடுத்த வேலைக்கிழமை எக்ஸாம் சார். ஆல் தி பெஸ்ட். இது ஆல் தி பெஸ்டா? சார் 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 மச்சான் ரொம்ப அலைய விடுறான்டா. இவனை தான் பண்ணுண்டா.
நம்ம அலைய விட்ட மாதிரி இவனையும் அலைய விடணும். பேசாம ஒரு வண்டி பச்சர் ஆகிடுமா? டேய், அவன் பண்ண காரியத்துக்கு நியாயமா அவன் பைக்கை சீஸ் பண்ணணும். டேய், இப்போ எது பண்ணாலும் நாம தான் மாட்டோம். நாம் பண்ணுற விஷயத்தில் நாம் டார்கெட் ஆகக்கூடாது. நாம் பண்ண போகிற விஷயத்தில் அவன் தான் டார்கெட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், டர்போ மெக்கானிசம் பற்றி தெரியுமா? தெரிஞ்சவங்க அதை பற்றி சொல்லுங்க. சார் ஃபைனல் ரெக்கார்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். அங்க இருக்க ரேக் அண்ட் கபோர்ட்ல கொஞ்சம் செக் பண்ணுங்களா? எப்படி சார்? ஐயோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல சார். ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஃபைனல் ரெக்கார்ட் பாத்தீங்களா? உங்க பேக்ல கொஞ்சம் செக் பண்ணுங்களா? நல்லா பாருங்கப்பா. அந்த மூணு ஏதாவது இருக்கா? காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் சார். சார் நேத்து தான் சார் உங்க கேபின். மச்சான் ஆமா சார் நேத்து வெச்சீங்க நானும் சைன் பண்ணி இப்ப மிஸ் ஆகுறே. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு சார். ஓ நான் என்ன பண்ணுவேன்? வாங்க வாங்க. தம்பி அட்டைக்கெல்லாம் காசு கிடையாது, பேப்பருக்கு மட்டும்தான். பரவாயில்ல. விடுங்க சார், அடிக்காதீங்க சார். அம்மா அழாதீங்க சார். சொல்றது கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார் கேளுப்பா. அம்மா சொல்றது கேளுமா சார். வேண்டிய பண்ணலப்பா. சார் சொல்றது கேளுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். பேசிக்கலாம் சார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா சார்? கால் வருது. ஹலோ சார். ஆமாம் சார், அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பிடிச்சிடலாம். நத்திங் டு வரி, வி வில் வெயிட். எஸ் சார் என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை சார், அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் பசங்க. நீங்கள் தான் நடிக்க வந்த பாவத்துக்கு 3 மாதம் ஜெயிலு, 10,000 ரூபாய் அபராதம். சார் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல சார். உங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வராங்களா? ஓடுகிறேன். போலீஸ் வராங்களா? ஓடுகிறேன். பாவிங்களா என்னமா பிளான் பண்ணிருக்கானுங்க? இந்த ஜம்புவே ஏமாத்திட்டானுங்களே. என்னடா எப்படி கண்டுபிடிச்சுன்னு யோசிக்கிறீங்களா? நோ சார். தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ். 2 days டைம் தரேன். அதுக்குள்ள உங்க பேரண்ட்ஸ், உண்மையான பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வர்றீங்க. மேனேஜ்மெண்ட் எடுக்கிற எந்த டிசிஷனுக்கும் நாம் பொறுப்பாளி இல்லை. ஓகே? என்ன சார்? ஆமா சார். வெளியில போங்கடா. எனக்கு இருந்தா காரணம். டேய் சொல்லும்போது மட்டும் இன்சுதா? லூஸ் மாதிரி ஐடியா கொடுத்து. டேய் யாரா லூசு? டேய் அவனே இருக்கடா. எதுக்குடா பேசிட்டு லூசுடா? டேய் எதுக்கு அடிச்சிரு? டேய் என்ன இப்படி அடிச்சுக்கிறானுங்க? சார் அவங்க தீர்த்தனத்தை எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க?